ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? ஸோ நம்ம அதோட முடிச்சிருந்தோம்னா, அந்த ஃபோன் கால்ல ரொம்ப பதட்டமாக பேசியிருப்பீங்க. ஸோ ஜிகேக்கு செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். நான் இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். நீங்கள் இதை ரொம்ப பதட்டமாக பேசிட்டு இருக்கீங்க. ஜிகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சீக்கிரம் வா ஜிகே. ரொம்ப பதட்டமாக பயத்தோட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ ஜிகே இந்த சைடு, ஏய் பொண்டாட்டி என்னடி ஆச்சு? எதுக்கிட்டு இப்படி பதட்டமாக பேசிகிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஜிகே இந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் கேட்குறான். ஸோ நீங்கள் ஜிகே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்க பார்க்கலாம் ரொம்ப ரூட் பர்சன் மாதிரி இருக்காங்க. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் முடியல ஜெய்கே. நீ சீக்கிரமாக கிளம்பி நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு நீங்கள் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் இங்கே பாரு, அழுகதா ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். என்ன ஆச்சு அதை மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்டி. நெடியாச்சு ஜிகே திரும்பவும் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சுற்றி நிறைய பேர் நிற்காங்க நம்ம வீட்டில். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் பார்க்க ரொம்ப ரூடாகவும் ரொம்ப பார்க்க பயங்கரமாகவும் இருக்காங்க. அவங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க ஜிகிட்ட. ஸோ ஜிகேக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஸோ யாரோ வீட்டில் தவறாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆள்கிட்ட தான் அப்படின்னு அவனுக்கு ஜிகேக்கு புரிஞ்சே போச்சு. ஸோ ஜிகே தான், இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன், நீ தைரியமாக இரு, நான் இன்னும் ½ அன் ஹவரில் வீட்டில் இருப்பேன் சரியா? ஜிகே உங்கள்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்களும் சீக்கிரம் வந்துடு ஜிகே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை ஓகேவா, நான் ½ அன் ஹவரில் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் தான் இருப்பேன், வந்துடுறேன். நீ இங்கே பாரு, உன்னை கடத்தி வச்சவங்க அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? அதாவது சொன்னாங்களா சொல்லுடி அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜிகே தான் உங்ககிட்ட கேட்குறான். நீங்கள் அவங்க சொல்லவே இல்லை, நான் கேட்டேன் ஆனால் அவங்க சொல்லலை, எனக்கு தெரியாது ஜிகே. நீங்கள் இந்த மாதிரி ஃபோனில் ஜிகேட்ட சொல்லிடுறீங்க. ஸோ ஜிகேவா சரி ஓகே ஒன்றும் இல்லை தைரியமாரு, நான் வந்துட்டுருக்கேன் ஓகேவா, நான் வைக்கிறேன் ஃபோன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகிறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடான். வேகமாக காரை விட்டு இறங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரான். ஹால்லையும் தேடி பார்க்கான், கிச்சன்லேயும் பார்க்குறான். ஸோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறான். ஸோ நீங்கள் எங்கேயுமே இல்லை, மாடிப்படியை தான் பார்க்குறான். ஸோ ஒரு ரூமில் இருப்பாளோ அப்படின்ட்டு ஸோ வேகமாக வந்துட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ கரெக்டாக ஜிகேயோட ரூம் ஸ்பீடில் அங்கே 2 பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. ஜிகேக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஜிகே தான், ஏய் யார் நீங்கள், எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? நீ யார் ஃபஸ்ட்டு? இது எங்கள் பாஸ் சொன்னனால நாங்கள் நிற்கிறோம். உங்கள் பாஸ் சொன்னனால நீ நிற்கிறீங்களா? யார் உங்களோட பாஸு? ஜிகே இந்த மாதிரி ரொம்ப ரூடாகவும் ரொம்ப கோவமாகவும் கேட்டுட்ருக்கான். ஸோ அந்த பாடிக்காரன் சொல்கிறாங்க, உங்கள் பாஸ் அவங்களுக்கு தெரியாதா? சரி ஓகே சொல்கிறேன், சீ டிராகன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பாடிகார்ட். ஜிகே இந்த பேரை கேட்டோன்னா அவனுக்கு அவ்வளோ ஷாக்கு. சின்ன சீட் டிராகனா? நான் எங்கள் பாஸ் பேர் சீட் டிராகன், அவரை நாங்கள் பாஸ் தான் கூப்பிடுவோம். ஜிகேக்கு இப்போ தான் புரியுது யாரோட பாடிகார்டு இவன் அப்படின்ட்டு. ஜிகே அந்த 2 பாடிகார்டையும் பார்த்துட்டு, ஓ நீங்கள் சீட் டிராகன் பாடிகார்டா? சரி கொஞ்சம் வெளி விடுறீங்களா, நான் போகணும், பாஸ் யாரையும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வெளியால். உங்கள் பாஸ் சொன்னாரா, அதனால விட மாட்டீங்களோ? ஆமாம், எங்கள் பாஸ் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் உள்ளே விட முடியும். உங்கள் பாஸை மயிரிட்டே போய் கேளுங்க ஜிகே வந்திருக்கேன்ட்டு. பாருங்க, எங்கள் பாஸை பற்றி நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பாஸுக்கு என்னோட மரியாதைலாம் கொடுக்க முடியாது, இப்போ சொல்லிட்டு வா. நான் இவ்வளோ டீசெண்டாக அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன்னா தப்பிச்ச உயிர் பொழைச்சி போகலாம், இல்லைன்னு வச்சுக்கோ நான் யாருன்னு உங்களுக்கும் காட்டுறதா இருக்கும், உங்கள் பாஸ் மயிருக்கும் காட்டுறதா இருக்கும். ஜிகே இந்த மாதிரி ரொம்ப ரூடாக கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பாடிகார்டு கோவம் வருது. இங்கே பாருங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதுங்க எங்கள் பாஸ்கிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு கேட்டுட்டு உங்களை உள்ளே சேர்க்குறோம். அப்போ அந்த 2 பாடிகார்டு ஜிகே சொல்லிட்டு ஸோ நேராக உள்ளே வந்துட்டு பாஸ் அப்படின்னு கூப்பிட்டானா. ஸோ ஜி டிராகன் தான், என்னடா? ஸோ உங்களை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, ஜிகேன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டானா நம்ம ஜி டிராகன், ஓ வந்துட்டானா,
காதல் மன்மதன் வந்துட்டானா இந்த கேர்ள் ஃப்ரெண்டை தேடி அப்படின்ட்டு நம்ம சீட்டாக ரொம்ப கிண்டலாக பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும்போது கோபம் வருது. ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அந்த அறையெல்லாம் நீங்கள் கையை ஓங்கியிருப்பீங்க. ஸோ சீட்ராகன்னு உங்களை அரைஞ்சிடறான். ஒத்த கையவா ஓங்குற அப்படின்ட்டு செம்மையாக அரைஞ்சிருப்பான் கன்னத்துலேயே. நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருக்கீங்க. விக்கி நல்லாவே கேட்டிருக்கோம். ஸோ ரூமுக்கு வெளியே தான் இருந்திருப்பான். விக்கிக்கு செம்மையாக கோவம் வந்து ரூமுக்குள்ளே வந்துடுறான் நம்ம ஜிக்கி. ஏய் ஜி டிராகன், உன் மேலே நீ கை வச்சா உன் கை இருக்காதுடா மயிரே அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் கத்திட்டு இருக்கான். ஜி டிராகனும் திரும்பி பார்த்துட்டு, வாடா காதல் மன்மதனே வா, என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்ச அடிக்கு உனக்கு அங்கன்னு சுருன்னு வலிக்குதா? நீ பார்த்து பேசுடா. இல்லை நீ எதுக்கு நீ இப்போ அரைஞ்ச? எப்படி அவளை அறையலாம்? அவ என்ன உன் பொண்டாட்டியா? அவ என்னோட பொண்டாட்டி, மை ஒய்ஃப், புரியுதா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அடுத்தவங்க பொண்டாட்டி மேலே கையை வச்சு அரையிறோமேனு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா சீட் டிராகன், எச்சக்கூட இந்த புத்தி காலுதான் நாயே. கீழே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ சீட் டிராகன் ஜிக்கே பார்த்துட்டு, நான் இதுக்கிட்ட அசிங்கப்படணும் வெக்கப்படணும்? அவ என்னை கையை ஓங்க வந்தான், அடிக்க வந்தான், அதான் பதிலுக்கு நான் கன்னத்தில் அரைஞ்சேன். எல்லாம் வீடு மாம்ஸ் ஜிகே மாம்ஸ். அண்ணா நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லாச்சு உன்னை பார்த்து. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் நல்லா இருக்குது நல்லா இல்லை உன் தேவையா? அதுவும் கரெக்டு தான். நல்லம் மாம்ஸ் ஆச்சே, கேட்டு தானே ஆகணும். அதான் கேட்டேன். தேவையில்லாமல் என் வழியில் நீ குறுக்கிடாதன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க நீ. ஜேகே மாம்ஸே தேவைப்படும் போது தான் குறுக்கிடுவாங்க. எப்படி பிடிக்கணும், எப்படி சாய்க்கணும், எப்படி போட்டு தள்ளணும், என்ன வேலையில் கரெக்டாக முடிக்கணும், இது தேவைப்படும் போது யூஸ் பண்ணி இது பண்ணுற. இது கூடவா உனக்கு புரியலை? அவன்கிட்ட ஒரு அட்வைஸ்மெண்ட்லாம் கேட்கல, புரியுதா? எதுக்கு இங்கே வந்திருக்க அந்த விஷயத்த சொல்றியா? ஜிகே இந்த மாதிரி நம்ம ஜி டிராகனை ஸோ ஜி டிராகனும் சொல்கிறான் நம்ம ஜிகிட்ட, எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியணுமா? சொல்கிறேன் கேளு. உன்னோட பொண்டாட்டி இருக்கால, ஸோ அவள் உனக்கு பொண்டாட்டி. ஆனால் எனக்கு என் டார்லிங் தான். டார்லிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ணணும்னு தோண மாட்டுக்கு, ஒரு வேலையும் நடக்கவும் மாட்டுக்கு, தூக்கம் வர மாட்டுக்கு, சாப்பிட தோண மாட்டுக்கு. டார்லிங்கை கண்டுபிடிக்க சொன்னேன் என் பாடி கார்ட்டை. அவங்களும் கண்டுபிடிச்சி அட்ரஸை கொடுத்தாங்க. நானும் என் டார்லிங்கை தேடிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என் டார்லிங்கிட்ட நான் பேசிக்கிட்டேங்க. ஓ ஜி டிராகன் இந்த மாதிரி நம்ம ஜிக்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிக்கி இதெல்லாம் கேட்கும் போது அவனுக்கு அப்படியே கோவம் தான் வருது. ஜிகே ஜி டிராகனை பார்த்துட்டு, டேய் எச்சக்கலதா நாயே, கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லைல்ல? என் பொண்டாட்டி என்கிட்டயும் டார்லிங் வேற சொல்வியா? என்கிட்டயே உங்ககிட்ட தான்ப்பா சொல்ல முடியும், வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? உங்களுடைய இங்கேருந்து கிளம்பி போயிடு, இல்லைன்னு வச்சுக்கோ என்ன உசுரோட வீட்டுக்கு திரும்ப மாட்டேன். நீ போனமா தான் வீட்டுக்கு போவேன். போயிடுறேன், என் டார்லிங்கை கூட்டிகிட்டு நான் போயிடுறேன் இங்கேருந்து. டீட்டா இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே மூஞ்சில் செம்ம பஞ்ச் பண்ணிடுறான் நம்ம ஜி டிராகனை. டிராகன் செம்ம டென்ஷன் ஆகி அவனுக்கும் கோவம் வந்து ஸோ ஜிகேயோட கன்னத்தில் செம்மையாக பஞ்ச் பண்ணிடுறான். நீ கொடுத்தா நான் வாங்கிட்டு போகிறவன்ல, திருப்பி கொடுத்துட்டு போகிறேன். நீ பேச்சுக்கு தான் நான் உனக்கு கொடுத்தேன். சிறகுதான் நீ கொடுத்த. ஆனால் நீ சின்ன என் பர்மிஷன் எல்லாமே நீ நான் அடிக்க செஞ்சிடல, அதுக்கு தான் நான் கொடுத்தேன். அவன்கிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஜிகே. என்னோட டார்லிங்கை கூட்டிகிட்டு போகிறேன் என்னோட வீட்டுக்கு. ஓகே செல்லம், ஏய் டார்லிங் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜி டிராகன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அவன் அடித்த அடி அப்படி கன்னத்தில். ஸோ நீங்கள் மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ ஜி டிராகன் பார்த்துட்டு, அச்சோ அடித்த அடியில் மயக்கமே போட்டாளா இவன்? ஜி டிராகன் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ உங்கள் பக்கத்தில் வரான். ஏய் ஜி டிராகன் கையை பிடிச்சிட்டு அவன் பக்கம் போன அவனை உனக்கு கொன்றுவேன். இந்த மாதிரி நம்ம ஜிகே ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கான். ஜி டிராகன் அட நானும் பார்த்துட்டு இருக்கான். ஜி டிராகன் வயிற்றுல பஞ்ச் பண்ணிடுறான் ஜிகேயோட வயிற்றுல. அப்படின்ட்டு வயிற்றுல ஒரு பஞ்சு. நான் தான் சொன்னல, என் வழியில் நீ குறுக்கிடாத, புரியுதா? என் டார்லிங்கை நான் பார்க்கும்போது தடுத்து நிறுத்துறியா நீ? சாவிடா இந்த செம பஞ்ச் பண்ணிடுறான். இன்னொரு பஞ்சு வயிற்றுலையே, ஜிக்கே வயிற்றுலையே. பக்கம் போக்காத, உன்னை கொன்று வேண்டா. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நான் ஓவரா பேசுகிறேன். டேய் பாடிகார்,
அவனை பிடிங்கடா 2 பேரும். ஜி-டிராகன் இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே 2 பேருமே பிடிச்சிருக்காங்க நம்ம ஜேகேவை. என்னை விடுங்களா, விட்டுருங்க, இல்லைன்னு வச்சுக்கோ அவனே உசுரோட போக மாட்டீங்க எவனும். ஜேகே என்ன ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு பேசிட்டு இருக்க, நீ உசுரோட இருக்கியான்னு பாரு. ஜி-டிராகன் இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட ரொம்ப கோவமா சொல்லிட்டு சொன்னீரா உங்களை பார்த்துட்டு அப்படி எந்திடி எந்திடி அப்படின்ட்டு கண்ணத்தை தட்டுன்னு தட்டுறான். ஜி-டிராகன் தான். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிடுறீங்க. நான் இங்கே இருக்கேன், யார் நீ அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி போயிட்டீங்க ஜி-டிராகனை விட்டு. ஸோ ஜிகேவும் அங்கே தான் இருந்திருப்பான். நீங்கள் ஜிகே பார்த்தோன்னா ஜிகே பாட்டியா அப்படின்ட்டு நீங்கள் ஜிகே போய் ஓடிய போய் ஹக் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக ஜி-டிராகன் உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒத்தா நான் இங்கே இருக்கேன், அங்கே என்னத்தை போய் அவனை போய் ஹக் பண்ண போகிறேன், அவன் புருஷன் வந்துட்டான்டா அப்படின்ட்டு பிடிச்சி ஒரே இல்லை உங்களை ஜி-டிராகன். நீங்கள் கெஞ்சுறீங்க, என்னை விட்டுறான் அப்படின்ட்டு கெஞ்சுன்னு கெஞ்சுறீங்க. ஜி-டிராகன் உங்களை பார்த்துட்டு அடிங்க கொத்தா மவளை கொத்தா, நான் இங்கே ஒருத்த குத்துக்கொள்ள வந்தோன்னு நிற்கிறேன், உன் புருஷன் வந்தோன்னு ஓடிய போய் ஹக் பண்ணுறியா? இன்னும் லூஸ் மாதிரி பேசியிருக்கேன். என் புருஷன் வந்தால் நான் அவனை தான் ஹக் பண்ணோம், உங்களையும் நான் ஹக் பண்ண முடியும். ஹக் பண்ண தானே சொல்கிறேன், உனக்கு இந்த மாதிரி புரியல. என்ன முன்ன நான் ஹக் பண்ணுமா? நீ யாருன்னே தெரியல, தேவையில்லாமல் எங்கள் லைஃப்ல நீ குறுக்கேட்டது இல்லாமல் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீ யார் ஃபர்ஸ்ட்டு? நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கோவமாக கேட்டுருக்கீங்க. சுஜிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஜி-டிராகன் உங்களை பார்த்துட்டு நான் யாருன்னு தெரில, அதான்டி ஜி-டிராகன், மை டார்லிங் டிடி, என்னோட டார்லிங், மறந்துட்டியா? உன்னைக்கு இப்போட நான் டார்லிங்கான வேற யாரையோ நினைச்சிட்டு தேவையில்லாமல் என்ன டார்லிங் சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜி-டிராகன் உங்களை பார்த்துட்டு ஓ டார்லிங், இப்போ உனக்கு என்ன சொன்னாலும் ஒரு மண்டைக்கு புரியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஜேகே உன்னை ஏதோ வசியப்படுத்தி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதுதான் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. பேசி ஒரு பிரோஜனம் இல்லை. நம்ம இடத்துக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஜி-டிராகன் உங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களை பிரைட்னு சொல்லி தூக்குறான். நீங்கள் கத்துறீங்க, விட்றா என்னை இறக்கி விட்றா பொறுக்கி நாயே எச்ச அப்படின்ட்டு இந்த மாதிரி கோவத்தில் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஜி-டிராகன்கிட்ட. கேட்க செம்ம கோவம் பயங்கரமாக வந்து அந்த 2 பாடிகளையும் அடித்து போட்டுறான். ஜி-டிராகன் முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே உங்களை பிரைடன் செய்யலாம். ஜிகே அப்படியே உங்களை ரிட்டன் அவன் வாங்கிட்டு அப்படியே உங்களை இறக்கி விட்டுட்டு ஜி-டிராகனை பார்த்துட்டு நான் இருக்கும்போதே என் பொண்டாட்டி என் கொண்டு முன்னாடி பிரைடன் ஸ்டேட்டில் தூக்குறியோ அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் மூஞ்சில் பஞ்சு மேலே பஞ்சு பண்ணிட்டு இருக்கான் கோவத்தில். டேய் மாம்ஸ் இது மாம்ஸ், என்ன மாம்ஸ் இப்படி அட்டிக்கிற? ஐயோ பிளட்டே வந்துருச்சு மாம்ஸ். சாவுடா, இதெல்லாம் எதுக்குடா உயிரோடு இருக்கணும், சாவு அப்படின்ட்டு. ஸோ 2 பேத்துக்கும் பயங்கரமாக ஃபைட்டிங் நடக்குது நம்ம ஜிகேக்கும் ஜி-டிராகனுக்கும். உங்களுக்கு இங்கே பயமாகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 பேரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோ பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஃபைட் பண்ணிடும்போது ஒரு கன் சவுண்ட் கேட்டோன்னா நீங்கள் பயந்துடுறீங்க. அந்த கன் சவுண்ட் கேட்டோன்னா நீங்கள் பார்க்குறீங்க, ஜி-டிராகனும் பார்க்குறான். ஸோ ஜிகேவும் பார்த்தோன்னா அவனுக்கு செம்ம ஷாக்கு. ஓகேடா, இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். ஸோ ஜிகே எதுக்கு அந்த பர்சனை பார்த்து செம்ம ஷாக் ஆனா, ஸோ அந்த பர்சன் யார், ஜிகேக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க போகிறான், என்ன பிரச்சனைலேருந்து சால்வ் பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லவ் யூ சார், இங்கிலீஷ் பை.